இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன். எவ்ரிவான், வெல்கம் டு பி பியூட்டி ஜோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான். ஈரல் வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ போல் நான் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், தாளிக்க கறிவேப்பிலை, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், பெப்பர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்பப்போக்கு பொடி பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கழுவி வச்சுருக்க ஈரலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா கொஞ்சோண்டு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, நம்ம நுணுக்கி வச்சிருக்க மிளகு சீரகம், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா பத்தலைன்னா நம்ம சமைக்கும் போது போட்டுக்கலாம். மல்லித்தூள் இது அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்படி கலந்து ஒரு 1/2 hour நீங்கள் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றது பார்ப்போம். ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இப்படி லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈரலை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே ஒரு 15 minutes வேகட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி வேகிறது எதுனா வேணாம் அப்படின்னா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டுடலாம். நான் இன்னைக்கு இப்போ இதிலே தான் வேக வைக்க போகிறேன். ஓகே, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இல்லை நம்ம நறுக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். சிம்பிளான ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.